பைக் பாஸோட பாஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. சம்பவம் இருக்கு போலயே, நல்லா சம்பவம் செய்ய போறாரு போல இருக்கு. அதுவும் குறிப்பா வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸை வச்சு செய்யறதுக்கான ப்ரோமோவா தான் இதுல தெரிகிறது. அதுல குறிப்பா ஒரு 4 இன்சிடென்ட்ஸ் ஹைலைட் பண்றாங்க. சரி, என்னதான் சொல்ல வராரு, ஏதுதான் பேசுறாரு, எந்த விஷயத்தை தான் அட்ரஸ் பண்ண போறாரு அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கும் கூட பக்கத்திலே இருக்கிற அந்த ஐப்பு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். தயவு செய்து அதை பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். பெருக்கி தள்ளிடுவேன், கிழிச்சு தொங்க விட்டுருவேன், அதுக்கப்புறம் டெக்கோரம் கிளாஸ் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள் பயன்படுத்துகிறா. இதெல்லாம் எங்கே கேட்டதுன்னா, ஒயில்ட் கார்டு கான்டெஸ்டன்ஸ் வீட்டுக்குள்ளே போகும்போது விஜய் சேதுபதி சார் கிட்ட சொல்லிட்டு போன விஷயங்கள். முதல்ல பெருக்கி தள்ளிடுவேன் அப்படின்றது யார் சொன்னாங்கன்னா, நம்ம சாண்ட்ரா அவர்கள் சொன்னாங்க. உள்ள அந்த பெனாயில் ஊற்றி கழுவிட்டு வீட்டில் இருக்கிறத மொத்தத்தையும் காலி பண்ணி எடுத்துன்னு வந்து கொட்டிடணும், வெளியே தள்ளி விடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்களா மேடம் அப்படின்ற மாதிரி தான் கேட்பாரு போல இருக்கு. ஸோ இதில் இவங்க வெளியே சொல்லிட்டு போனதுக்கும் உள்ளே போனதுக்குமே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. வெளியே போன மாதிரி வீட்டுக்குள்ளே எல்லாம் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ சில பேர் குரூப் விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாரோட குரூப் விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணாங்களா? பண்ணலையே. இதில் குறிப்பாக இவங்க தானே சொன்னாங்க குரூப் விஷயம் மேட்ரை. சாண்ட்ரா சொன்னாங்க அந்த குரூப் விஷயத்தை போய் இவங்க அப்படி பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு சொன்னாங்களா? ஸோ இல்லை, அவங்க இங்கே வெளியே சொல்லிட்டு போனதை உள்ளே போய் அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொண்டார்கள் அப்படின்னா இல்லை அப்படின்றதான் பாயிண்ட்டு. பெருக்கிலாம் தலையில் அவங்க சில கண்டஸ்டன்ஸ் மட்டும் தான் காமிச்சாங்க, அவ்வளோதான். பேஸ்ட் ஆன் த பர்டிகுலர் டார்கெட்ஸ். எல்லாரையும் அடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த ஹவுஸும் திரும்பி இருக்கும். அது அவங்களுக்கு சாதகமாக தான் மாறி இருக்கும். ஓகே, இதில் எல்லாருமே இல்லை, சில நபர்களை அப்படியே கண்டுக்காமையே டிராவல் பண்ணுறாங்கன்றதை பார்க்க முடியுது. அடுத்து கிழிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக்கு பிரஜன் சொல்லிட்டு போனார். பிரஜன் சொல்லிட்டு போன மாதிரி வீட்டுக்குள்ளே அந்த துடுப்பா இங்கே கிழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போன மாதிரி தான் வீட்டுக்குள்ளேயும் பிஹேவியர் நடக்குது. நான் கொளுத்தி விட்டுருவேன், அவ்வளோதான், நான் மிரட்டல, என் பொண்டாடி மேலே கை வச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த ஆளு அந்த ஆளு அப்படின்ற வார்த்தைகளாக இருக்கட்டும். இப்போ கூட நேற்று நைட்டு ஒரு வார்த்தை பேசியிருக்காரு, அதை நான் தனியாக வரேன், இதில் பேச முடியாது. அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளாக இருக்கட்டும். வாயிலிருந்து வர வார்த்தைகள் ரொம்ப கடுமையான சொற்களாக இருக்கிறது. அதுக்கு ஏதாவது விஜய் கேட்கணும். ஏன்னா கிழிச்சிடுவேன்னு சொல்லிட்டு இவர் பல பேர்கிட்ட போய் தெனாவட்டா திமிருத்தனமா ஆடக்கூடாது இல்லையா? அது ரொம்ப தவறான செயல். அதுக்குன்னு ஒரு இது இருக்கு அந்த ஷோக்குன்ட்டு. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று மிரட்டுற மாதிரியும் த்ரெட்டன் பண்ணுற மாதிரியும் பேசவே கூடாது. அதுக்கு விஜேஎஸ் தன்னுடைய நண்பரை கண்டிக்கிறாரா அப்படின்றது பார்க்கணும். நண்பர் கிடையாது இப்போ ஷோவில். அப்படி நட்பை ஷோவில் பாராட்டினால் அது அவருக்கு பேக் ஃபயர். நட்பு இல்லாமல் கண்டஸ்டன்ஸாக ட்ரீட் பண்ணுறது தான் அவருக்கு நல்லது. அதை பண்ணுவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். குறிப்பாக கிழிச்சு விட்டுறாரான்றதை பார்ப்போம். ஆனால் கொஞ்சம் புரிதலே இல்லாமல் ஒரு டம்மி பீஸாக தான் இருக்கார் நம்ம பிரஜன் அவர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ சாண்ட்ராவை தனியாக ஓட்டா கூட அவங்க ஒருபடியாக நல்ல கேம் விளையாட்டு நல்லா ட்ராவல் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் பிரஜன் கூட இருக்கிறது யாருக்கு பாதிப்போ இல்லையோ சாண்ட்ராவுக்கு பெரிய பாதிப்பாக இருக்க போகுது. இல்லைனாவே அவங்க நல்லா விளையாடுறாங்க, சூப்பராக ப்ளே பண்ணுறாங்க மக்களே. சரி, இவருக்கு பெரும் வெஸ்ட். அடுத்து உள்ளே போய் டிசிப்ளின் கிளாஸ் எடுக்க போகிறேன், அதான் ட்ரிபிள் டின்ற மாதிரி சொல்லிடலாம் போல. டிசிப்ளின் டெக்கோரம் திவ்யா அப்படின்ற மாதிரி பேர் வச்சிடலாம். அதில் குறிப்பாக என்ன டிசிப்ளின் கிளாஸ் எடுத்தாங்கன்னு தெரியல உள்ளே போயிட்டு இது வரைக்கும். அவங்க சொல்கிற டிசிப்ளின் கிளாஸ் முதல்ல அவங்க போர்டில் எழுதி போட்டு டிசிப்ளின் கிளாஸ்னா என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே ஒரு கிளாஸ் எடுக்கணும் போல இருக்கு. அவங்க சொன்னாங்களே டெக்கோரம் டிசிப்ளின் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொன்னாங்களே, அதை முதல்ல அவங்களுக்கு போர்டில் எழுதிட்டு விஜேஎஸ் ஒரு பெரிய கிளாஸ் எடுக்கணும். ஏமா இதுதான் உன்னோட டிசிப்ளினாமா, நீ இதை சொல்லிட்டு நீயே இப்படி பண்ணுறமா, சரி டெக்கோரம்னா என்னம்மா நீயே சொல்லிட்டு இதை பண்ணுறமா, ரெஸ்பெக்ட்னா என்னம்மா நீயே சொல்லிட்டு இதை பண்ணுறமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு தனி டெஃபினேஷன் எழுதி அது திவ்யாவுக்கு முதல்ல கிளாஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ வீட்டுக்குள்ளே போய் கிளாஸ் எடுமா, முதல்ல உனக்கு தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்கணும். அப்போ தான் திவ்யாவுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு நம்ம சொன்னதை செஞ்சுருக்கணும், சொன்னதே நம்ம முரண்பாடு பண்ணுறோன்றது புரிஞ்சுக்கணும். அதை தாண்டி பேசிக்லி பிளியா கிட்ட ஒரு சில ஃபால்ட்ஸ் இருக்கு. ஒன்று, அடுத்தவன் சொல்றது கேட்கறது கிடையாது. காதை கொடுத்து முதல்ல கேட்கணும். காதை கொடுத்து கேட்கறது தாங்க. ஸோ இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ அப்சர்வ் பண்ணுறோமோ அவ்வளோ திரும்ப நம்ம பதில் சொல்ல முடியும். அதை எங்கள் அப்சர்விங் ஸ்கில்ஸே கிடையாது திவ்யா கிட்ட. முதல்ல அதை பண்ண வைக்கணும். அதை தாண்டி இந்த ஆட்டிடியூட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது வீக்கெண்டில் விஜேஎஸ் ஓட்டு தலைமையிலேயே தட்டி உட்கார வச்சு ஏதாவது சில விஷயங்கள் மாத்திராதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு பக்கம். இப்படிலாம் சொல்லிட்டு என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா தரமாக பண்ணியிருக்காங்க சார், வேற மாதிரி உங்களுக்கு வீக்கெண்டில் கண்டென்ட் கொடுக்குற மாதிரி திவ்யாவோட கேப்டன்சிலேருந்து மேனேஜர்லேருந்து ஒரு சம்பவம். அடுத்து சாண்ட்ரா அதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்களே, அந்த அளவுக்கு இருக்கு. நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு 3 பேர்கிட்ட நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஆனால் சாண்ட்ரா கிட்ட இருக்கிறது ஒரு ஐட்டம், அந்த ஸ்னீசிங் மட்டும் தான் நீங்கள் சொல்ல முடியுமே தாண்டி
நீங்க பிரஜனையும் வச்சு திவ்யாவும் வச்சு கிளின்னு கிழிச்சு விடலாம். அதுல 3வது நம்ம அமித் பாயை பத்தி பேசவே இல்லை. அமித் பாயை பத்தி எப்படி பேசுவோம்? சார் நான் வந்து இங்க வாய் உதார விட்டு போக மாட்டேன், நான் செயல் மூலியமா காட்டுறேன்றது அவர் உசாரா சொல்லிட்டார். அவருக்கு தெரியும் நம்ம இங்க பேசிட்டு போய் அங்க செயல்லாம் வீக்கெண்ட்ல கேட்பாங்கன்னு அவர் தெரிஞ்சுதான் நான் செயல்ல காட்டுறேன்ற மாதிரி அழகா சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாரு. பட் அவரும் தான் ரோஸ்ட் வாங்க போறாரு அப்படின்றதான் அதிர்ச்சியான தகவல். அதுலயும் பாத்தீங்கன்னா இது தேவையில்லாத அணியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவர் பெருசா சம்பவம் ஏதோ பிரஜென்ட் பண்ற மாதிரியோ திவ்யா பண்ற மாதிரியோ பெருசா எதுவுமே பண்ணல. ஆனா அப்படிப்பட்ட ஆளுக்கும் ரோஸ்ட் விழுந்திருக்குன்ற மாதிரி நம்மளுக்கு பார்க்க போறோம். ஸோ இது என்ன கேட்கறதுனே தெரில அப்படின்ற மாதிரி விஜேஎஸ் போயிட்டு வாங்க நம்ம இன்னைக்கு கேட்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி பார்ப்போம். போன வாரம் ஒரு ஃபயரா இருந்தது, இந்த வாரம் ஃபயரா இருக்கா இல்ல டம்மியா இருக்கான்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.